ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 17 to 24. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு அவர் மிலேத்துக்கு வருகிறார். மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி எபேசுவில் இருக்கும் மூப்பரை அவன் வரவழைத்து தேவன் அழைத்ததின் சித்தம், த பிளான் அண்ட் பர்பஸ் அண்ட் வில், நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்னவென்பதை அவன் தெளிவுபடுத்துகின்றான். இன்றைக்கு சபைகள் பெருகிவிட்டது, மெகா சர்ச்சஸ், ஆனால் ஆட்கள் அதே ஆட்கள் தான். சபைகளிலே சத்தியம் அறிவிக்கப்படுவதில்லை. கிருபை, கிரேஸ் பிரீச்சிங், செழிப்பு உபதேசங்கள், ப்ராஸ்பரிட்டி, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, நீதி இல்லை, நியாயம் இல்லை என்று தேவன் கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று ஏசாயாவிலே வாசிக்கின்றோம். இங்கே ஒரு தேவ மனிதன் பவுல், அவன் எவ்வாறாக கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனை கூட அவன் அற்பமாய் எண்ணி அந்த அழைப்பின் சித்தத்தை, தேவனுடைய அழைப்பின் சித்தத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் இல்லை, காஸ்பல் பிரீச்சிங்ஸ் இல்லை, மக்களை போய் சந்திப்பதே கிடையாது. பயம், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயப்படுகிறார்கள், உபத்திரவங்களுக்கு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் சுகபோகமான வாழ்க்கையை இழந்து போய் விடுவோமே என்ற பயம் அவர்களுக்கு. இங்கே பவுல் தன் 3வது பிரயாணம் மிக கடுமையான பிரயாணங்கள், அது கடினமான பிரயாணங்கள். மிடில் ஈஸ்ட், யூரோப் எல்லா பகுதியும் அவன் சந்தித்து விட்டு உபத்திரவங்களை சந்தித்தான், நெருக்கங்களை சந்தித்தான், அவமானங்களை சந்தித்தான். எல்லாவற்றையும் சந்தித்து விட்டு வந்தவன் தான் அங்கே சொல்லுகிறான், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்கிறான். இன்றைக்கு எத்தனை தேவ மனிதர்கள், தேவ ஊழியக்காரர்கள் கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கின்றார்கள், வாஞ்சிக்கிறார்கள். None of these things move me, nor do I count my life dear to myself என்று சொல்லுகிறான் பவுல். And the ministry which I received from the Lord என்று அங்கே ஆர்ப்பரிக்கின்றான் அவன். இது பவுலுடைய ஃபேர்வெல் ஸ்பீச். திரும்ப அவன் மிலேத்து பட்டணத்துக்கு வரப்போவதில்லை. அவனுடைய ஓட்டம் எருசலேமின் வழியாக அவன் ரோமாபுரியிலே போய் அவனுடைய ஓட்டத்தை முடிக்கப் போகிறான். அவன் சொல்லுகிறான், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இது ஒரு விசுவாச ஓட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஓட்டம் தான். ஏற்கனவே அவர் ஏதேன்ஸ் போன்ற அந்த ஒலிம்பிக் பந்தயங்கள் நடக்கின்ற அந்த நாடுகளை எல்லாம் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்து வந்தவர் இப்பொழுது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டத்தோடு சம்மந்தப்படுத்தி பேசுகின்றார். ரன்னிங் த ரேஸ் மீன்ஸ், ஓட்ட பந்தயம் என்பது அதற்கு ஒரு ஸ்டார்டிங் லைன் உண்டு, அதுக்கு ஒரு ஃபினிஷிங் லைன் உண்டு. there is a prize at end of the race. இந்த ஓட்டத்தின் தொடக்கம் என்பது, இந்த ஸ்டார்டிங் லைன் என்பது, the day you trust, accept Jesus Christ as your God and Savior. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராகவும் உங்களுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு இந்த ஓட்டம் ஆரம்பிக்கிறது. இந்த ரேஸ் என்பது, இந்த ஓட்டம் என்பது, it is not a race of speed or ability or competition. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஓட்டம் என்பது மற்றவர்களை முந்தி ஓடுவதோ, மற்றவர்களை தட்டிவிட்டு ஓடுவதோ, இடித்துவிட்டு எவனையாவது விழ வைத்துவிட்டு நாம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகின்ற ஓட்டம் அல்ல இது. This is a race of endurance. விபரீதங்களை சகித்து கொண்டு ஓடும் ஓட்டம் இது. நீங்கள் ஓடுகிற அந்த ஓட்டத்தின் அந்த பாதையிலே நீங்கள் ஒருவர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை நோக்கி நீங்கள் மட்டும்தான் ஓடுகிறீர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் வேறு யாருக்காக ஓடவில்லை, உங்களை நீங்களே ஜெயித்துக் கொள்வதற்கு, உங்களை ஜெயிக்க நீங்கள் ஓடுகிறீர்கள்.
த கிரேட்டஸ்ட் அப்சக்கல் என்பது நீங்கள் தான். நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓட தடை நாமத்தான் இருக்க வேண்டும். God calls us run this race to finish well. தேவன் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சபைக்குள்ளே நாம் அங்கத்தினர்களாக மெம்பர்ஷிப் கார்டு போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அநேகர் சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் மரண பயம் வரும்போது கர்த்தரை தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது என்ன? சின்ன வயதிலே இயேசுவை அறிந்திருந்தால் இப்படி நான் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேன், பள்ளத்தில் விழுந்திருக்க மாட்டேனே என்பது பலரின் குரல். இந்த ஓட்டத்தில் லேட் ஸ்டார்ட் ஸ்லோ ஸ்டார்ட்ல ஒன்றும் கிடையாது. ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டால் ஓடி முடிக்க வேண்டும். இந்த ஓட்டத்தை ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட், அதை முடிப்பதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். இன்றைக்கு யாரால் ஓட முடியாது என்றால், சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள், தேவைகளுக்காக மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், தங்களுடைய பாவங்களை மறைப்பதற்காக இயேசுவுக்குள் வருகிறவர்கள், யாரோ ஒருவர் சொல்லி கையை தூக்கி அவர்கள் சொல்ற ஜெபத்தை சொல்லி சபைக்குள்ளே வருகிறவர்கள். They cannot run the race. எப்படி ஓடுகிறாய் என்பது அல்ல, ஜெயமாக முடிக்க வேண்டும். இது ஒரு மராத்தான் ரேஸ், ஓடி முடிக்க வேண்டும். இந்த ஓட்டத்தில் யூ அலோன், மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் உங்கள் ஜீவன் எடுக்கப்படும் போதோ அல்லது இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போவதோ, whichever is first, எது முன்னோ பின்னோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஓட்டத்தின் முடிவு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது God promises the crown. இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியிலே அவர் சிரசேதம் பண்ணுவதற்கு முன்பாக இதை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 தீமோத்தேயு chapter 4 verse 7 and 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவரது பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவரது பிரசன்னமாகுதலை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார் என்று அங்கே வாசிக்கின்றோம். ஃபெய்த்ஃபுல் ரன்னர்ஸ், ஓட்டத்தை ஓடி முடிக்கிற யாவருக்கும் ஸ்டெஃபனோஸ், ஒரு நீதியின் கிரீடம், crown of righteousness நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓடப்போகிறோம்? அங்கே பவுல் ஒரு 3 காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கின்றார். இதை தேவ பிள்ளைகள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த நாட்களிலே சத்தியம் நிறைய டைலூட் பண்ணப்படுகிறது. சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயங்குகிறார்கள். அந்த கடினமான வார்த்தைகளை, கடினமான சத்தியங்களை யார் எளிமையாக்கி சொல்லுகிறார்களோ மக்கள் அப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார்கள். தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சத்தியத்துக்கு மாறாக நாம் போக முடியாது. பவுல் அங்கே நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க 3 காரியங்களை அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். 3 things we must do to finish well. அப்போஸ்தலர் நடபடிகள் ஆக்ட்ஸ் சாப்டர் 20, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் பவுல் அவருடைய ஓட்டத்திலிருந்து நமக்கு 3 காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். Teaches us 3 things by example, 3 principles. அங்கே முதலாவது பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் முதல் பகுதியிலே வாசிக்கும் போது, நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து 3 முக்கியமான குணங்களை, செயல்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். முதலாவது ரன் வித் ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மையோடு ஓட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே முதல் பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட், வெகு மனத்தாழ்மையோடு ஓட வேண்டும். 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் ஆசியா நாட்டிலிருந்து வந்த நாள் முதல் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்படி இருந்தார்? மனத்தாழ்மையோடு.
மனத்தாழ்மையோடு இருந்தார், வெகு மனத்தாழ்மையோடு என்று எழுதியிருக்கிறது. அவர் அங்கே மிலேத்து விட்டு கடந்து போகிறார். கடந்து போவதற்கு முன்பு அவரிடம் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார். ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு எனக்கு இருந்த மனத்தாழ்மை உங்களுக்கும் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். ஓட்டத்தை ஓடி முடிக்க மனத்தாழ்மை அவசியம். Run with humility. Every Christian need to understand the importance of the humility. மனத்தாழ்மைக்கு எதிரானது பெருமை, ஆப்போசிட் பெருமை, pride. One of the greatest obstacles to finish our race. நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்காமல் தடை செய்வது நமக்குள்ளே இருக்கிற பெருமைகள், ஒன்றுக்கும் உதவாத பெருமைகள். இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இந்த சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் மனத்தாழ்மை அவசியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மனத்தாழ்மையின் அனுபவம் இருக்கிறது? அந்த கிறிஸ்துவின் குணாதிசயம், அது கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், அதை நாம் இழந்து விட்டோம். ஜான் கால்வின் என்பவர் சொல்லுவார், pride is the pregnant mother of all sins and root of all sins. பெருமை என்பது எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற கர்ப்பம். அது பெருமை என்பது எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு கர்ப்பிணி பெண். அதிலிருந்து வெறும் பாவம் மட்டும்தான் பெற்றெடுக்க முடியும். தேவன் சொல்வதற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு தன்மைதான் பெருமை. தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக வாழ்வதுதான் பெருமை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது பெருமை. ஆண்டவருக்கு என்ன தெரியும்? தேவனுக்கு என்ன தெரியும்? ஐ நோ பெட்டர் than God. ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த தன்மையானது, இந்த பெருமையின் தன்மையானது லூசிபர் இடத்திலிருந்து வந்த ஒரு ஆவி. இது ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அவருடைய டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை, அந்த கீழ்ப்படியாமைக்கு காரணம் சாத்தான், பிசாசு. தேவனுக்கு சமமாய் இருக்க அவன் விரும்பினான். ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லோரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினான். லூசிபர், ஏஞ்சல் ஆஃப் லைட், கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார் என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கின்ற அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்றால் ஒரு நாளும் இந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியாது. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நமக்கு பெருமை வருகிறதோ சாத்தானின் ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். ஆப்ரேட்டிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் சாட்டன், மறந்து விடக்கூடாது. பெருமை என்பது, பிரைட் என்பது நம்முடைய ஜீவன், சுகன், பலன், சொத்து, சுதந்திரம், அதிகாரங்கள், இவைகளை குறித்த பெருமை, ஹெல்த், வெல்த் அண்ட் கல்ச்சர். இந்த பிரைடு, இது சாத்தானுடைய ஆவி. இது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை போல, பவுலை போல மனத்தாழ்மை இருக்கும் என்றால் இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க முடியும். பெருமை வரும்போது we are operating in the spirit of Satan. மனத்தாழ்மை வரும்போது we are operating in the spirit of Jesus. பெருமை வரும்போது பிசாசினால் நடத்தப்படுகின்றோம். மனத்தாழ்மையிலே நடக்கும்போது நாம் இயேசுவினால் நடத்தப்படுகின்றோம். மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 அதிகாரம் 28-29 வசனங்களில், Matthew chapter 11 verse 28 and 29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். Learn from me for I am gentle and humble. இயேசுவின் humble heart, மனத்தாழ்மையின் இருதயம் அவர் வாழ்ந்து காட்டினார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கும் போது, Philippians chapter 2 verse 8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4:6, ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 6, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஏன் எதிர்த்து நிற்கிறார்? அவர் அதிகமான கிருபையை கொடுக்கும்போது நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்ற பெருமை வரும் என்றால் தண்டனை உண்டு. அவருடைய கிருபை நம்மை உயர்த்தியிருக்கிறது. அதில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை, பெருமை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் லூசிபரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். பெருமை வந்தபோது அவன் தள்ளப்பட்டான், பாதாளத்தில் தள்ளப்பட்டான் என்று வாசிக்கும். பலருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே,
உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். நோ ஆன்சர் ஃபார் ப்ரேயர். வை? காட் சீம் சைலண்ட். ஒன்றும் புரியல, பதில் கிடைக்கல ஜெபத்துக்கு. நாம் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இஸ் தேர் ப்ரைட் இன் மை ஹார்ட்? என் இருதயத்திலே பெருமை இருக்கின்றதா என்று நாம் செக் பண்ண வேண்டும். மனத்தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையும் இரக்கத்தையும் செய்கிறவர் நம்முடைய தேவன். நமக்குள் இருக்கிற பெருமைகள் ஜெபத்தை தேவன் கேட்கக்கூடாதபடி, பதிலளிக்கக்கூடாதபடி தடை செய்யும், தடுக்கும். நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். ஜட்ஜ் அதர்ஸ் ஆல்சோ ப்ரைட். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதும் ஒரு பெருமைதான். மன்னிக்கப்படாத பாவங்கள் பெருமை. லூசிபர் இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கவில்லை. மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கும் என்றால் அதுவே பெருமை. இது லூசிபரின் ஆவி. லூசிபர் இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை. இன்று வரை இன்னும் பெருமையில தான் சுற்றி கொண்டு இருக்கிறான். மத்தேயு 23:12 வாசிக்கும் போது, மேத்யூ சாப்டர் 23 verse 12, தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வாசிக்கிறோம். whoever exalts himself will be humbled. இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட நமக்கு மனத்தாழ்மை வேண்டும் பிரியமானவர்களே. ஒன்று. இரண்டாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:19 இரண்டாவது பகுதி. Acts chapter 20 verse 19 second part. Run with endurance. சகிப்புத்தன்மையோடு ஓடு. அவர் அங்கே வாசிக்கிறோம், மிகுந்த கண்ணீரோடும் என்று எழுதியிருக்கும். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். இன்றைக்கு இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடும்போது நிறைய போதனைகள் என்ன? இனி நமக்கு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று. மறந்துவிடக்கூடாது. இந்த ஓட்டத்தை சகித்து கொண்டுதான் ஓட வேண்டும். பவுல் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். மிகுந்த கண்ணீரோடு இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன். மூன்றாவது பிரயாணத்தை முடித்துவிட்டு சொல்லுகிறார், நீங்களும் நானும் சகிப்புத்தன்மையோடு சகித்து ஓட வேண்டும். ரன்னிங் த ரேஸ் வில் நாட் பி வித்தவுட் இட்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் த டியர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ். இந்த விசுவாச ஓட்டத்தை உபத்திரம் கண்ணீரோடு ஓடிதான் ஆக வேண்டும். we cannot give up. இந்த ஓட்டத்தை விடவும் முடியாது, நிறுத்தவும் கூடாது, ஓடியே ஆக வேண்டும். உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? டு பி வித் காட். தேவனோடு வாழ்வது தான் நம்முடைய நோக்கம். we must not give up. இன்று சபைகளிலே சத்தியம் தள்ளப்பட்டு போய்விட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அப்படிதான் வாசிக்கின்றோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் வீதியிலே இடறி கிடக்கின்றது. சபைக்குள்ளே இருக்க வேண்டிய சத்தியம் சபைக்கு வெளியே வீதியிலே இடறி கிடக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், இன்றைக்கு சத்தியம் சபைகளிலே தள்ளப்பட்டு போய்விட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 14வது வசனத்திலிருந்து அதை தான் வாசிக்கின்றோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போயிற்று. 15வது வசனத்திலே வாசிக்கிறோம், சத்தியம் தள்ளுபடியாயிற்று. சபைக்குள்ளே இருக்க வேண்டிய சத்தியம் இப்பொழுது வீதியிலே இடறி கிடக்கின்றது. சபைக்குள் இன்றைக்கு ஆட்டங்களும் பாட்டங்களும் களியாட்டங்களும் வியாபாரங்களும் வந்ததினாலேயே பரிசுத்த ஆவியானவர் சபையை விட்டு வெளியேறிவிட்டார். கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகள். நாம் செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் தேவ சித்தமா, இது தேவனுக்கு பிரியமானதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் இப்பொழுது சபைக்குள்ளே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை இல்லை என்றால் நம்மை பரலோகத்துக்கு வழிநடத்தக்கூடிய தேற்றவாளனை நாம் இழந்து விடுகிறோம். ஆவியானவர் வெளியேறிவிட்டார். சவுல் ராஜாவை குறித்து வாசிக்கின்றோம். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அது உண்மைதான். ஆனால் அவனை அந்த அபிஷேகம், தேவன் அபிஷேகித்த அந்த அபிஷேகம், சாமுவேல் மூலமாக தேவன் அபிஷேகித்தாரே, அந்த அபிஷேகம் அவனுக்கு 1 வருடம் கூட அவனோடு கூட இல்லை. அவன் ஏறக்குறைய 40 வருஷம் ராஜாவாக இருந்தான். ஆனால் தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை அவன் 1 வருடத்திலே இழந்து விடுகிறான். அதற்கப்புறம் அவனுக்குள்ளே அசுத்த ஆவிதான் இருந்தது. ஆனால் அவன் ராஜாவாக தான் இருந்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கே தெரியவில்லை எப்பொழுது அந்த ஆவியானவர் வெளியே போய் இப்பொழுது அசுத்த ஆவி அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பது. ஆனாலும் விசுவாசி என்ற போர்வையில் தான் அவர் இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற போர்வைக்குள்ளே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சவுலை போல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இழந்துவிட்டு அவர்கள் ராஜாவை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 12 வசனங்களை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற
பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, நீங்க ரட்சிக்கப்பட்டதினால பாவம் உங்களை விட்டு தூர போய்விட்டது என்று நினைக்காதீர்கள். இந்த பாவம் தள்ளப்பட வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, லுக்கிங் அன்டு ஜீசஸ், ரன் த ரேஸ். ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அங்கே வாசிக்கிறோம் அந்த வசனத்திலே. இயேசு அந்த ஓட்டத்தை ஓடினார். இயேசு தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கொண்டு ஓடினார் அவர். There are challenges that we have to face. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரை ஆண்டவர். சவால்களை சந்தித்து தான் ஆகணும். கவனிக்க வேண்டும். வசனத்தை கொஞ்சம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். Every single person who's gone before us, நமக்கு முன்னாலே கடந்து போனவர்கள், இந்த விசுவாச பாதையிலே கடந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் சாட்சியோடு கடந்து போயிருக்கிறார்கள். அந்த பாதையிலே தங்கள் ஜீவனை, தங்கள் பலத்தை, தங்கள் சுகத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாவற்றையும் கடந்து இரத்தம் சிந்தி சாட்சியாய் கடந்து போயிருக்கிறார்கள். For the sake of gospel, சுவிசேஷத்தின் நிமித்தமாக இயேசுவை நோக்கி ஓடுங்க. Keep your eyes fixed on Jesus. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு, அது என்ன சந்தோஷம்? உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினாரே, நீங்களும் நானும் தான் அந்த சந்தோஷம். அவர் அவமானங்களை சந்தித்தார், நிந்தைகளை சகித்தார். எல்லாவற்றையும் சகித்து அந்த சகிப்பு இயேசுவை சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. Hallelujah. Keep your eyes fixed on Jesus. Remember the martyrs who have gone before us. And remember Jesus who gave his life on the cross. சோர்ந்து போகாமல் ஓட்டத்தை ஓடுவோம், ஓடி முடிப்போம். இது குறுகிய தூரம் அல்ல, இது நெடுதூர ஓட்டம். கிறிஸ்டியன் ரேஸ் இஸ் மராத்தன், லாங் ரேஸ். விட்டுவிடக்கூடாது. பொறுமையோடு, தாழ்மையோடு சகித்து ஓட வேண்டும். சோர்வு வரலாம், களைப்பு வரலாம், கடினமாக இருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் ஏ கிறிஸ்டியன். நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதினாலே இந்த நெருக்கங்களுக்கு, இந்த உபத்திரவங்களுக்கு, போராட்டங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். இவைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். Just because you are a Christian does not mean that exempt from the hardships. Some level we have to face hardships. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. இயேசுவே சொல்லி இருக்கிறாரே, நாம் சில போராட்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். பட் ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது. as a believer in Jesus Christ, you have helper. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதினாலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார். that the world does not have. உலகத்தில் இருக்கிறவனுக்கு அது இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் நமக்கு உதவி செய்ய, நம்மை பாதுகாக்க, நமக்கு போதிக்க, நம்மை வழி நடத்த ஒருவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர் உண்டு. நெருக்கங்களின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் நமக்கு உதவி செய்யும் ஆண்டவர் நமக்கு உண்டு. உலகத்தானுக்கு அவன் கிடையாது. எல்லா வேலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறதும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று. So run with endurance. சகித்து கொண்டு ஓடுங்கள். தாவீது சொல்வான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவ ஜனமே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற இந்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு சகித்து கொண்டு ஓடு. தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். கலக்கம் வேண்டாம். சகிப்போம், ஓடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை மூன்றாவதாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22 24 வரை. Acts chapter 20 verse 22 to 24. Run with abandonment. அர்ப்பணிப்போடு ஓட வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் அர்ப்பணிப்போடு ஓட வேண்டும். கைவிடப்பட்ட நிலைகள் வரலாம். Don't worry, run the race. அங்கே பவுல் சொல்லுவார், போகிற வழியில் என்ன நடக்கும் என்று தெரியாது. நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆனால் கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். பட் ஐ காட் டு கோ எனிவே.
ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க வேண்டும். ஐ am prepared. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். இன்று எத்தனை ஊழியர்கள் சொல்ல முடியும்? என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன் என்று எத்தனை ஊழியர்கள் என்று சொல்ல முடியும்? எத்தனை தேவ பிள்ளைகள் சொல்ல முடியும்? எல்லோரும் இன்றைக்கு பிஸி வித் பர்சனல் மேட்டர்ஸ். இங்கே பவுல் சொல்கிறார், என் ஓட்டத்தை சந்தோஷமாய் நான் ஓடி முடிக்க வேண்டும். He did not consider his life. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ESV வேதாகமத்திலே அங்கே 24வது வசனத்தை வாசிக்கும் போது 24வது வசனத்தை வாசிக்கும் போது says, but I do not account my life of any value nor as precious to myself. ஏதோ அவர் செத்து போகலாம் என்று நினைக்கவில்லை, மரிப்பதற்கு ஆயத்தமாகவில்லை. அவர் தன் ஜீவனை முழுமையாக இந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்க தேவனுக்கு அர்ப்பணிக்கிறான் அவன். To so surrender to the Lord. நாம் சொல்ல முடியுமா பவுலை போல, என் ஜீவனை காட்டிலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? I love Jesus more than my life. எத்தனை பேர் சொல்ல முடியும்? I love Jesus more than anything and anyone. இந்த குணம் நமக்கு அவசியம். நாம் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. இயேசுவை தவிர என் ஜீவனை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? And this is the way we need to run the race. தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரியாது. But God called us to run. நம்மை ஓடும்படி அழைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அவரில் அன்பு கூறுவதற்கு, என் பெயர், என் புகழ், என் ஆஸ்தி, என் அதிகாரம், என் உறவுகளை காட்டிலும் அவரில் அன்பு கூறுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார். We must love him. அவரை முற்றிலுமாக நேசிக்கும்படியாக, அவரை முற்றிலும் முழுமையாக நேசிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தில் நாம் உயிரிலும் மேலாக இயேசுவை நேசிக்கிறோமா? இந்த சுவிசேஷத்துக்கென்று ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை நாம் இப்படி தான் ஓட வேண்டும். டிராஜிக்கலி வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அநேகர் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள், ஆனால் ஓட்டத்தை ஓடி முடிக்கவில்லை. People who started well but they did not finish. 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று. தேமா என்பவன் டிராவலிங் கம்பேனியன், பவுலோட இந்த சுவிசேஷ பிரயாணங்களில் கூட இருந்தவன், பவுலின் யாத்திரையில் கூட இருந்தவன். உலகத்தின் மேல் ஆசை வந்தது, ஊழியத்தை விட்டு ஓடி போய்விட்டான். ஜூடாஸ், he loved money more than Jesus. நம்முடைய இருதயங்களை கொஞ்சம் சோதித்து பார்ப்போமா? நம்முடைய ஆசை, வாஞ்சை, விருப்பங்கள் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? கலாத்தியர் 5:7 வசனத்தில், Galatians chapter 5 verse 7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஓட்டத்துக்கு தடையாய் இருக்கிற காரியங்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 17:28 வசனத்திலே, as it was in the days of Lot. லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஆனால் லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று வாசிக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். As it was in the days of Lot. They did eat, they drank, they bought, they sold, they planted, they builded. ஆனால் ஒரு நாள் அக்கினியும் கந்தகம் வந்தது and destroyed them all. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் உலகத்தில் அல்ல, சபைக்குள் இருக்கிறார்கள். இன்று சோதம் குமாரா சபைக்குள் இருக்கிறது. கிருபை, செழுமை, கிரேஸ் அண்ட் பிராஸ்பரிட்டி என்ற போர்வைக்குள் மறைந்து வந்திருக்கிறது. தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டும். லோத்தின் நாட்களைப் போல இன்றைக்கு சோதம் குமாரா சபைக்குள்ளே கிருபை, செழுமை, கிரேஸ் அண்ட் பிராஸ்பரிட்டி என்ற போர்வைக்குள் மறைந்து உள்ளே வந்திருக்கிறதை மறந்து இவர்களுக்கு சுவிசேஷ பாரம் இருக்காது. சுவிசேஷ பாரம் இவர்களுக்கு இருக்காது. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த வேதனையும் இவர்களுக்கு இருக்காது. தங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதிலே
காலத்தை வீணாக்குவார்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே அக்கினியும் கந்தகமும் திரும்ப வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே அக்கினி கந்தகமும் எந்த நேரத்திலும் இந்த உலகத்தின் மேல் வரலாம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். So run the race. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நான் சுருக்கமாக அதை வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 9 verse 24 to 27. இந்த வசனங்கள் எல்லாம் மறந்து போயிருப்போம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆகையால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். So let's run with humility, endurance and abandonment. நம்மை தாழ்த்தி சகித்து அர்ப்பணித்து ஓடுவோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஓடுவோம். பவுலுடைய கடைசி நேரம், அவன் சிறைசாலையில் இருக்கிறான், கட்டப்பட்டவனாக இருக்கிறான். அந்த நேரத்திலும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவன் எவ்வளவாய் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் என்பதை தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நமக்கு முன்னதாக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த பவுலை சற்று நோக்கி பார்ப்போம். அவன் சிறைசாலையிலே கட்டப்பட்டவனாக இருக்கின்றான். கட்டப்பட்ட அந்த வேளையிலும் கூட அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு எபேசு சபைக்காருக்கு நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாக நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாக பேசத்தக்கதாக. அங்கே எபேசு சபைக்கு அவன் எழுதும்போது அவன் தனக்காக ஜெபிக்க சொல்லுகிறான். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதற்காக? 19வது வசனம் 6ஆம் அதிகாரம் எபேசு சாப்டர் 6 verse 19. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான். ஸோ நம்மை தாழ்த்தி சகித்து அர்ப்பணித்து சத்தியத்தின்படி நம்மை பாதுகாத்து கொண்டு ஓடுவது மாத்திரமல்ல, நாம் ஓடுகிற வேளையிலே நம்மை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கும் இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே ஓடி நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நமக்கு முன்னதாக கடந்து சென்ற பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளை சற்று நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுவோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அந்த அழைப்பின் ஓட்டத்தை நாங்கள் சரியானபடி ஓடி முடிக்க நாங்கள் மனத்தாழ்மையோடு சகித்து அர்ப்பணித்து இந்த நித்திய ஜீவனுக்குரிய ஓட்டத்தை, சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும் சுவாமி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன பவுலை நினைக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில கட்டுகள் உபத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற எல்லா நிந்தைகளை, அவமானங்களை சகிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். சர்வாங்க தகன பலியாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லவர், சத்தியத்துக்கு சாட்சியாக நாங்கள் வாழ உதவி செய்யும். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all. ஆமேன்.